பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பரிசுத்தமாக இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். பரிசுத்த ஜீவியம் செய்யுங்க. உன் நண்பனுக்காகவோ வேலை பார்க்குற இடத்துக்காகவோ சொந்தக்காரனுக்காகவோ பாவம் செய்யாத. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் நிறைய இருக்கிறது. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். நாம் ஆராதனை செய்யற ஆண்டவர் பரிசுத்தர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆராதனை செய்யற கர்த்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நிறைய வசனம் சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நிறைய விழுந்து போன பாஸ்டர்கள் ரொம்ப பேர், விழுந்து போன ஊழியர்கள் ரொம்ப பேர், உள்நாட்டுல வெளிநாட்டுல விழுந்து போன விசுவாசிகள் ரொம்ப பேர், முந்தி ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் நரகத்தை நோக்கி ஓடி போனவர்கள் ரொம்ப பேர். சொல்லுங்க அல்லேலூயா. மன விஷயமா அது சரியா இருக்கு. கணவன் மனைவி அவருடைய உறவு பரிசுத்தமானது, அது மட்டும்தான் இருக்கணும். கணவன் மனைவிக்கு உறவுக்கு வெளியே ஒரு காரியம் இருக்கிறது, விபச்சாரம். விபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு கண் உனக்கு இடர உண்டாக்கினால் அதை பிடிக்க எறிந்து போடும். ரெண்டு கண்ணோட நீ நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கணும். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு உறுதி இருக்கணும். சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோபு சொல்கிறான். நான் அடிக்கடி நினைக்கிறது, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோபு, அவனுக்கு ஒரே மனைவியோட கட்டுப்பாடு இல்லை. யோபுக்கு ஒரே மனைவியோட வாழும் கட்டுப்பாடு இல்லை. யோபு சொல்லுகிறான். சொல்லுங்க. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நான் நினைவாய் இருப்பது எப்படி? அப்படி நினைவா இருந்தா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பங்கு எனக்கு கிடைக்காது. ஒரு மனைவி கட்டளை இப்ப கிடையாது. ஆனா யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு நான் ஒப்பந்தம் பண்ணிட்டேன். என்ன ஒப்பந்தம்? என் மனைவியை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனாலதான் லேவியராம புத்தகத்தில் சொல்லுகிறார், கணவனுடைய சகோதரியை நிர்வாணமாக்காயாக, உன் தாயின் சகோதரியை நிர்வாணமாக்காயாக. சொல்லுங்க. யாரை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை சொல்றார் லேவியராமத்துல. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒரே சரீரம். கணவன் மனைவி மட்டும்தான் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரே சரீரம். சொல்லுங்க லேவியா. ஒரு சிந்தையினால ஒரு எண்ணத்தினால இன்னைக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசு எல்லார் கையிலும் செல்போன் கொடுத்துருக்கு. எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்கேன். இது சேட்டன் போன். இட்ஸ் நாட் a smartphone at all. We call that it's a Satan phone. நீங்க பார்க்க விரும்பலைன்னா கூட ஒரு ஆபாச படம் வந்து நிக்கும். நீங்க தேடி போகலைன்னா கூட அப்படி வந்து நீங்க எப்படி கொண்டு வந்துருச்சுல. சொல்லுங்க. நீங்க விரும்பி போகலைன்னா கூட வேற பார்க்க தேடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நிக்குது. சத்தியத்தை உடைக்கிறதுக்கு தேவனுக்கு பயப்படுறவங்க மட்டும்தான் அதை தப்புவாங்க. சொல்லுவாங்க. பாக்கி பேர் குருடனா தேனி அப்படி பூவுல விழுந்து சாது பாருங்க. பூக்குள்ள வண்டு போகும், செத்தே போயிடும் தேன்ல விழுந்து. வட்டாம்பூச்சி பாருங்க, அப்படியே ஃபிளிக்கரிங் லைட்ஸ், வெளிச்சத்தை என்னமோ நினைச்சு வரும், அங்க செத்து போயிடும். அது ஜீவன் கிடையாது. தேவனை நேசிக்கிறவர் மட்டும்தான் இதை வந்து தப்புவான், தன்னை காத்துக்கொள்வான். சொல்லுங்க. தேவனை யாருடைய உள்ளம் தானியேலை போல நேசிக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் அதை தப்புவாங்க. பாக்கி பேர்லாம் உலகமே இப்படி போகுது, என்ன பாச புதுசா சொல்றீங்க, என்ன புதுசா இருக்கு? இருட்டுல நீங்க வேண்டியதான். உன் உள்ள இருட்ட விரும்புது, பாவத்தை விரும்புதுன்னா you shall be live in the darkness. உன் உள்ள எதை விரும்புதோ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையும். உன் உள்ள எதை விரும்புகிறதோ அப்படி உன் வாழ்க்கை அமையும். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தமா இருக்க விரும்பு. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனை தரிசிப்பதே இல்லை. இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப மோசமான நாட்கள். ஸ்மார்ட் போன்கிறோம், அதுல என்ன வருது? ஆண்களையும் பெண்களையும் தன்னுடைய பாவை இச்சையை, பிறருடைய நிர்வாணத்தை கொப்பளிக்கிற இந்த பாவ காட்சிகளை கொண்டு வரதான் பிசாசு செய்கிற வேலை. அது மனுஷனுடைய உள்ளத்துல போனோம்னா இருட்டாயிரும். அதை பற்றி என்ன நினைவுகள் ரொம்ப முக்கியமான. பரிசுத்த தேவன் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் தான், உணர்வுகளிலும் தான் அவர் பேசுறார். அதை போய் கரெக்டாக அந்த வேலை பார்க்கணும். அதை கரைச்சாச்சுன்னா வேலை முடிச்சு இருட்டாயிரும். உள்ளம் இருட்டாயிருச்சுன்னா அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கேட்க முடியாது. சொல்லுங்க. எப்படி யோபு சொல்லுறான் பாருங்க. கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி? அவர் நினைவே பாவம் யோபு சொல்றான். அவளுடைய அழகை உன் இருதயத்தில் இச்சியாதே. அவள் கண் இமைகளினாலே உன்னை பிடிக்க அவளுக்கு இடம் கொடுக்காத. எப்படி பிடிக்கிறானா? பைபிளை ரசித்து படிங்க. அவள் கண் இமைகளினாலே உன்னை பிடிக்க அவளுக்கு இடம் கொடுக்காதே. மகனே,
பரஸ்திரி தேன் கூடு போல வருமா. ஆனா அவள்கிட்ட போனீங்கன்னா பாதாளத்துக்கு போயிரு, அதுல இருந்து யாரும் திரும்பி வர முடியாது மகனே. சொல்லுங்காமே. சிம்சோனை நினைச்சு பாரு மகனே. நீதிபதியா இருந்தவனை கொண்டு வேடிக்கை காட்ட விடுங்க, பப்புன் மாதிரி கண்ணை குருடாக்கிட்டாங்க. வேடிக்கை காட்டிட்டு இருக்கான், அவனை பார்த்து பயந்தவர்கள் வேடிக்கை காட்டுறான், பப்புன் ஆக்கிட்டான். சொல்லுங்காமே. என் மகனே நினைவு கூறுவாயாக. பரிசுத்தத்தை வேண்டாம்னா உனக்கு பங்கு இருட்டுலதான். பரிசுத்தத்தை வேண்டாங்கிற மனுஷனுடைய பங்கு இருட்டுலதான் முடியும், வெளிச்சத்துல முடியாது. சொல்லுங்காமே. மேலாக சாது சுந்தர் சிங் சொல்லும்போது சொல்றாரு, கைலாச மகாசிங்கிற புத்தகம் அடிக்கடி வாசிக்கிறவர் சொல்லும்போது, மரித்தவன ஆத்மாக்கள் தானே நரகத்துக்கு போறான் இருட்டுல. ஏன்னா இங்க பூமியில பரிசுத்தத்தை விரும்பினதில்லை. ஒரு மனுஷன் இறந்து போறான்னா அவன் இறந்தவுடன் அவனுடைய ஆன்மா உள்ளான சரீரம் விட்டு வெளியே வருது. அது தானாக இருட்டை தேடி தான் போயிட்டே இருக்குமா. என்ன வெளிச்சத்தை விரும்பினதில்லை, பரிசுத்தத்தை விரும்பினதில்லை. பரிசுத்தத்தை விரும்பாதனால பரிசுத்த வெளிச்சத்தை நோக்கி பரலோகத்துல தேவதூதர் நோக்கி அது போகாதான். ஏன் கேட்கும்போது சொல்றாரு, அது முடியாதுப்பா. பானை மண் பானை பச்சையா இருக்கும் போதுதான் அந்த உருவத்தை நீ மாற்ற முடியும். காயாம அந்த மண்பானை இருந்தா நீ உருவத்தை மாத்தலாம். சுட்ட பிறகு நீ மாற்ற முடியாது, உடைக்கத்தான் முடியும். சுட்ட பானையை நீ ஒன்று சேர்க்க முடியாது, சுட்டுற பானையை நீ உடைச்சுதான் ஒன்று சேர்க்க முடியாது. மரணத்துக்கு பின்பு பாவியை நீங்க பருவத்துக்கு கொண்டே போக முடியாது. ஒரு மனுஷன் பாவியாவே இருக்கிறான், பாவத்தை தான் விரும்புறான், திடீர்னு மறிக்கிறான். அவன் மறித்த பிறகு நீங்க ஜெபம் பண்ணி பாட்டு பூசை எல்லாம் வச்சு அவனை கொண்டு போக முடியாது. அவன் மறித்த பின்பு இருட்டை நோக்கி நரகத்தை நோக்கி தான் பரலோகத்தின் வெளிச்சத்தை தேவனை பார்க்க முடியாது. அவருடைய கண்கள் பூசி போகுது. சுந்தர் சிங் அருமையாக கைலாச மகாரிஷியுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். சொல்லுங்காமே. பரிசுத்தத்தை தான் சொல்றார். பரிசுத்தத்தை விரும்பாத தேவனுடைய மகிமையை காண்பதில்லை. சொல்லுங்க. இந்த நாட்கள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கணும்னா நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். சொல்லுங்காமே. நான் உங்களுக்கு சில நாளைக்கு முன்னாடி நினைச்சேன், அனுக்கிற கட்டப்பம் வச்சுக்கிறோமான்னு நினைச்சேன். சொல்லுங்க. என்ன நிறைய இமெயில் செய்திகள் படிக்க நிறைய இதுக்கு தேவைப்படுது, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண, ஸ்மார்ட் பண்ண. ஆனா அதுல பேய் அதை கொண்டு வைக்குது. சொல்லுங்க லேலுயா. உங்களை நீங்க காத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்களை இழந்து போவீர்கள். சத்தமா சொல்லுங்க. என்னமா தெரியல, என் மனைவி எப்போதுமே எனக்கு வேணவே வேணாம் செல்போன். நான் கொடுக்காம இல்லை, 3 கிடக்கு வீட்டுல. இந்த படம் பிடிக்கிறது சோனி கிடக்கு. நான் இப்ப கூட சொன்னேன், ஒன்று வாங்கி தரப்ப, எனக்கு வேண்டாம் செல்போன் வச்சு நான் என்ன செய்ய போறேன். என்னோட படிச்ச வயது காலேஜ் பிள்ளைகள் அது இதெல்லாம் கூப்பிடும், நேரம் போகும், எனக்கு ஜெபிக்கணும். எனக்கு அதை பாக்குறதுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற எனக்கு தேவையில்லை. கூப்பிட்டா உங்க போன கூப்பிடுறேன்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ஒண்ணு வாங்கி தரேன், எங்களுக்கு போனா தொடர்பு கொள்ள முடியும், எனக்கு வேண்டாங்கிறது உறுதியா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த படிக்கிற பயிரிலிருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு வாரம் செல்போன் மட்டும் வாங்கி வைங்க, ஒத்துக்கிறாங்கன்னு பாருங்க. வாங்கி ஒரு வாரம் வச்சுட்டு சும்மா புத்தகத்தை படி, ஒரு வாரம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு புத்தகத்தை மட்டும் படி. சொல்லுவாமே. அதை சரிப்பா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கிளியரா இருக்கான்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைல தானே கொடுப்பாங்க. அந்த ஒரு வாரம் போயிட்டாங்க கேட்டவொடனே லாக் போடாம உங்க செல்போனை கொடுக்குறாங்கன்னா கிளியரா இருக்கான்னு அர்த்தம். சொல்லுவாமே. என்ன ரகசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 4 பேரோட வச்சிருக்கிறேன் தொடர்பு, செல்போன் தொடர்பு. இவனுக்கு தெரியாமவே அவனுக்கு தெரியாமவே சிநேகிதிகள்லாம். இந்த பேய்கள் சபைக்கு ஆகாது, இந்த மாதிரி சாசுகள் சபைக்கு ஆகாது, கெட்டு போய். அது மட்டுமல்ல, இந்த பாவம் நீ திருமணத்துக்கு பிறகு வாட்டி வதைக்கும். சொல்லுங்க. It's not easy at all. You cannot cheat God. You may cheat your father and mother, but you cannot cheat the Lord God, the Spirit of God. தாய தகப்பன ஆசிரியர்கள் எல்லாம் ஏமாத்திடலாம், நீ நம்புவாங்க. ஆனா தேவனை நீ வஞ்சிக்கவே முடியாது. சொல்லுங்க. கடவுளுடைய பார்வையெல்லாம் வஞ்சிக்கவே முடியாது. கிரியைகளுக்கு பலன் அளிக்கும் போது செத்து பழகும். சொல்லுங்க. ஆமா. பாவ காட்சியில உங்க கற்பை கெடுத்து எவனையாவது ஒரு மனுஷனை நம்பி எல்லாம் இந்த செல்போன்ல தான் நடக்குது. செல்போனால நடக்காத பாவம் கொஞ்சம் இல்லை. குடும்பங்கள் அழியுது, வாலிப பிள்ளைகள் ஓடுது, கெடுது, எல்லாம் தான் நடக்குது. சொல்லுங்க. வாழ்க்கையை அழித்து கெடுத்தா அடுத்து ரீடைன் பண்ண முடியாது. அவருடைய நிந்தை ஒழியாதுன்னு வேதம் சொல்றது. ஜனம் மன்னிக்காது. சில நேரம் பாருங்க, தவறி போன பாஸ்டர் ஜனம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு லட்சணம் தெரியாதுன்றோம். என்ன கத்தி பிரச்சனை பண்றாரு, தனிப்பட்ட வாழ்க்கையில பாவி சொல்லுவாங்க. விசுவாசிக்க தான் என்ன சாட்சி சொல்றது, இந்த ஊக்கமா இது வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியாதாக்கும். இது என்ன போச்சு எங்க வச்சு நமக்கு தெரியாதாக்கும். இந்த சின்ன சாட்சி தான் சொல்லிட்டு இருக்கு. சொல்லுவாமே. பைபிள் சொல்றது அவனுடைய நிந்தை ஒழியாது. ஒருவேளை நீ மன்னிக்கப்படலாம், கர்த்தர் மன்னிக்கலாம், ஆனா நீ வாழ்ந்த வாழ்க்கை அது வெளியே பேசும். உன் சாட்சி கெட்டுச்சுல. சொல்லுவாமே. உன் சாட்சி கெட்டுச்சு, உன் சாட்சி கெட்டுச்சு. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக சொல்லுவாமே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தில் அதை நம்ம சிந்திப்போம். நிறைய பேர் கெட்டு போறது காரணம் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தாததான். பெரிய சப்ஜெக்ட் பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கு. காலத்தை யார் பிரயோஜனப்படுத்தலையோ அவர்கள் கெட்டு போகிறார்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தாத மனிதர்கள் கெட்டு போகிறார்கள். சொல்லுங்காமே. சோதனை எழுப்பி